வணக்கம். இன்னைக்கு இன்ட்ரோ பேக்டெக்ல நம்ம பார்க்க போகிறது பேட்டரி ஆப்ரேட்டட் ஸ்ட்ராப்பிங் டூல். இந்த பேட்டரி ஆப்ரேட்டட் ஸ்ட்ராப்பிங் டூல் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து நம்ம டேபிள் டாப் மாடல் ஸ்ட்ராப்பிங் எல்லாமே பார்த்துருப்போம். அதில் இந்த வெரைட்டிங்கிறது நமக்கு இந்த எக்ஸ்போர்ட் பர்பஸ்க்கு எல்லாமே இந்த பேலட்டு இது எல்லாமே வச்சு ஸ்ட்ராப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது எதுக்காக இந்த பேட்டரி டூல் போகும்போது, இதில் வந்து உங்களுக்கு சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக அது எங்கே வேணால் நீங்கள் கேரி பண்ணி கொண்டு போய்க்க முடியும். அதில் கொண்டு போக உங்களுக்கு பேலட் போது நியர்லி 1/2 டன்னு 1 டன்னு அந்த மாதிரி உள்ள கெப்பாசிட்டி உள்ள பாக்ஸஸுக்கு அண்ட் பேலட் மேலே நீங்கள் ஸ்டோர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஸ்ட்ராப் பண்ண முடியும். இதில் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பெரும்பாலானது நம்ம பெட் ஸ்ட்ராப்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். அதில் அதிகபட்சங்கிறது 12 mmலேருந்து 19 mm வேரியன்ட் வரைக்கும் நம்மளால் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து ஹீட் சீலிங் மெத்தடே வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு கிளிப் போடணும் இந்த மாதிரி டென்ஷன் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பேட்டரி டூலே நமக்கு ப்ராடக்ட் அந்த பெட் ஸ்ட்ராப்க்கு ஏற்ற மாதிரி டைட்டு வச்சுட்டு உங்களுக்கு கட்டிங் சீலிங் ப்ராசஸ் எல்லாமே அதிகபட்சங்கிறது ஒரு 3 to 4 செகண்ட்ஸ்குள்ளேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். இது உங்களுக்கு வந்து எங்கே வேணால் கொண்டு போகிற மாதிரி ஈஸி கேரியாகவும் இருக்கும். உங்களுக்கு அது மாதிரி சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நியர்லி 200 ஸ்ட்ராப்ஸ் வரைக்கும் பர் சார்ஜுக்கு யூஸ் பண்ண முடியும். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா காமனாக யூசேஜுங்கிறது நம்மள இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய பாக்ஸஸ் நியர்லி 3 feet 4 feet உள்ள பாக்ஸஸ்க்கும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வெயிட் உள்ள ப்ராடக்ட் நியர்லி எபோவ் 100 kgs போகும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ராப்பிங் மிஷினில் நார்மல் ஸ்ட்ராப்பிங் மிஷினில் கேரி அவுட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பொருட்களுக்கும் இந்த மிஷின் யூஸ் ஆகும். வணக்கம். இன்றைக்கி இன்ட்ரோ பேக்டெக்கில் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராப்பிங் மிஷின். இந்த செமி ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ராப்பிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9 mmலேருந்து 15 mm வரை ஸ்ட்ராப் ரோல் வரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நமக்கு ஸ்டார்டிங் ரேஞ்சுங்கிறது நியர்லி உங்களுக்கு ஒரு 150 mm பாக்ஸில் இருந்து உங்களுக்கு அதிகபட்சம் 2.5 அடி பாக்ஸஸ் வரைக்கும் நம்ம பேக் பண்ணிக்க முடியும். அது மாதிரி வெயிட்டுங்கிறது 50-60 கிலோ வரைக்கும் வேணாலும் நம்ம வச்சு பேக் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாக இந்த காட்டன் பாக்ஸஸுக்கு இல்லாமல் நார்மல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் கிளாத்ஸுக்கும் அது இல்லாமல் நமக்கு இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து இந்த பம்ப் கம்பெனிக்கு மோட்டார் கம்பெனிஸ்க்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி ஒரு பேக்கிங் மிஷின்ஸ் தான் இது. இது வந்து இந்த குறிப்பிட்ட செக்டார்ஸ்க்குன்னு இல்லாமல் இது வந்து நம்மளால் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலும் இருக்கும், ஃபுட் இண்டஸ்ட்ரி அண்டு மோட்டார் பம்ப் இண்டஸ்ட்ரி அண்டு உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு எல்லா இண்டஸ்ட்ரியிலும் யூஸ் பண்ணுற காமன் வெரைட்டி தான் அது. இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ராப் ரோல் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டர் ரோல் பிளெயின் ரோல் 2 வெரைட்டியாகவும் போட்டுக்க முடியும். அதாவது பிரிண்டர் ரோலில் உங்கள் கம்பெனி நேமே போட்டு ஸ்ட்ராப் பண்ணிக்கலாம். அதில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ராப் யாராச்சும் கட் பண்ணாலோ இல்லாட்டி வந்து சேஞ்சஸ் பண்ணவும் முடியாது. உங்களுக்கு பிராண்ட் நேம் இருக்கிறனால உங்களுக்கு அது சேஃபாகவும் போகும். நம்மளும் இந்த ஸ்ட்ராப்பிங் எதுக்கு அடிக்கிறோம்னா நம்ம ப்ராடக்ட் எதுவுமே இவங்க வெளியே வந்து சிந்தாமையோ டேமேஜ் இல்லாமையோ இல்லை தெஃப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி இந்த ஸ்ட்ராப்பிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்மளும் உங்களுக்கு கிளிப்போ இல்லை இந்த மாதிரி மெத்தட் எதுவுமே தேவையில்லை. இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி டைட்டில் நம்ம வச்சுட்டு அது வந்து ஸ்ட்ராப் பண்ணி கொடுப்போம், ஹீட்லேஸ் ஒட்டி கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு டைட்டும் நல்லா டென்ஷன் வந்து பிஞ்சு போகாது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இந்த மிஷின் தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதில் கூப்பிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.